ஸோ இந்த ஸ்டெப்போட ஸ்டார்டிங் போர்ஷன் என்னன்னா ரைட் சைடில் ஸ்லைட்டாக இருக்கணும், ரொம்ப டர்ன் பண்ணணும். ஓகே, ரைட் சைடில் ஸ்லைட்டாக இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணும்போது உங்கள் 2 லெக்குமே ஸ்ப்ளிட் ஆகணும். எப்படின்னா 1. ஓகே, கூல். ஸோ ரெடி, 1 பண்ணிட்டு இப்போ ரைட் லெக் எப்படி மடக்கிறோம். ஓகே, மடக்கும் போது ரைட் ஹேண்டை எப்படி மடக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 1 2 3 4. ஓகே, லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணுறோம், ஸ்லைட் லெஃப்ட். ஓகே, ஸோ ரெடி, 1 2 3 4. ஓகே, கூல். ஸோ 4 வந்துட்டிங்களா? 4 வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வச்சுட்டு ரெடி 1 2. ஓகே, உங்கள் 2 ஹேண்ட்ஸும் இப்படி க்ராஸாக வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடில். ஓகே, 1 ரைட் லெக் மடக்கி 2 தென் ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறோம், அதாவது ரைட் சைடில் இருக்கிற லெக்கை மடக்கி லெஃப்ட் சைடில் வைக்கணும். ஓகே, பேக்லேருந்து ஃப்ரண்ட் அதாவது. ஸோ ரெடி, இது முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு ரெடி 1 2 3. ஓகே, ஸோ 3 முடிச்சிட்டிங்களா? 3 முடிச்சுட்டு 4 வரும்போது ஒரு ஜம்ப் இருக்கு. எப்படின்னா ரெடி 1 2 3 4. ஓகே, 4ன்றது ரொம்பவே கிளம்சியாக இருக்கும், இந்த சென்ஸ் கரெக்டாக ஆட் ஆகாது, பட் ஸ்டில் அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு. 4. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா 1 2 3 4, அதாவது ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே அப்படி தான் பண்ண போகிறோம். லெக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1 2 3 4. ஓகே, 4 வரும்போது ரைட் லெக் பேக்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் இருக்கும், ரைட் லெக் பின்னாடி இருக்கும். ஓகே, ஸோ முடிக்கிறோமா? முடிச்சுட்டு 1 2 3 4. ஓகே, கூல். ஏன்னா அதில் ஸ்டெப்ஸ் இருக்குது, கரெக்டாக இது பண்ணணும். ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கா, அதாவது லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் ரைட் லெக் பேக்கில் இருக்குது. ஓகே, ஸோ 4 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரைட் சைடில் 1 ஸ்ட்ரைட்டில் 2. ஓகே, ஜஸ்ட்டு 1 2 கேமரா சைடு 1 2 முடிச்சிங்களா? முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே. ஸோ இது வந்து 3 கவுண்ட்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் ஃப்ரம் ரைட் லெக் 1 2 3 4. ஓகேவா? 4 வரும்போது லெக் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. நம்ம ரைட் சைடில் தான் ஸ்லைட்டாக டர்ன் ஆகிருக்கும். ஓகே, வச்சுட்டு ஹேண்ட்ஸ் வச்சுட்டு 1 2 தென் 3 4. ஓகேவா? இந்த கேப் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கேப் இருக்காது. ஓகே, ரெடி 1 2 3 4. ஓகே, தட்ஸ் இட். 3 4 முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உள்ள ஒரு டிஷர்ட் மேலே ஒரு ஷர்ட் போட்டிருப்பாரு. ஓகே, மூவியில். ஸோ அந்த 2 ஷர்ட் ஓப்பனில் இருக்குல்ல, அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2 3 வரும்போது தான் உங்கள் அந்த 2 ஷர்ட்டை அப்படி க்ளோஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கணும். ஓகே, 1 2 3 முடிச்சுட்டு அப்படியே மியூசிக் வெயிட் பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணும்போது ரைட் சைடில் பாருங்கள், வந்துட்டு அப்படியே மாறிடுறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டெப் தான் இருக்குது, அது ஈஸி தான். எப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா 1 2 3 4 5 6 and 7 8. ஓகே, தென் அப்படியே வச்சுட்டு வேஸ்டி ஆட்டுறது தான், அது கிளம்சியாக பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஸ்டெப்பு. இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் பீட். இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே எனர்ஜி லெவல் சூப்பராக பம்ப் ஆகும். ஓகேவா? ஸோ டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு, அது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் பீட் வந்து கொஞ்சம் அப்பப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி சூப்பராக வரும், அது பிக்கப் ஆகும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, DavidJames சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் DavidJames. ஸ்டே டியூன். பை.